சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 173 படத்துக்கான கதை தேர்வில் இப்போ ஈடுபட்டிருக்காரு. தொடர்ந்து அடுத்தடுத்த இளம் இயக்குனர்கள் மற்றும் முன்னணி இயக்குனர்கள் நம்ம ரஜினிகாந்தை சந்தித்து கதை சொல்லிட்டு தான் வராங்க. கூடிய விரைவிலே வினோத்தை செலக்ட் பண்ணுவார்னு சொல்லிட்டு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுது. ஜனநாயகன் படத்தோடைய கிளிம்ஸ் ஆஃப் ரஜினி பார்த்ததாகவும் படம் ரொம்ப அருமையாக இருக்குது, கண்டிப்பாக வெற்றியடையும், அடுத்த படம் உங்களுக்கு தான் என வினோத் கிட்ட சொன்னதாகவும் ஒரு செய்திகள் போய்கொண்டிருக்கு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படம் தலைவரோட கெரியர்லேயே ஒரு பெஸ்ட்டான படமாக இருக்கும் என்று நம்ம சொல்லலாம். அதற்கு காரணம் இந்த படத்தை லோகேஷ் எடுத்திருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்திலிருந்து தான் ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது வேட்டையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ லோகேஷோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த கூலி திரைப்படம் எல்சியூவில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேலும் இந்த படத்தில் ரஜினி தேவா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அதைத் தொடர்ந்து இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷவுகின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ், அமீர் கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள்லாம் நடிச்சிட்டு வராங்க. அண்மையில் தான் இந்த படத்துடைய சிட்டுக்கு வைப் ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாடலில் ரஜினியோட நடனமாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், கண்டிப்பாக வைப் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு. டி ராஜேந்தர் அவரோட வாய்ஸில் இந்த பாட்டில் வைப் பண்ணியிருந்தார். மேலும் அனிருத் இந்த பாட்டை பாடியிருந்தார். பாடல் பட்டி தொட்டி எங்கும் இப்போ பட்டையை கிளப்பிட்டுருக்கு. மேலும் படம் ரிலீஸுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் இருக்கிறதுனால படக்குழு இப்போவே ப்ரமோஷன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து இந்த படத்துடைய ப்ரமோஷன்கள் முழு வீச்சில் போய்கொண்டிருக்கு. அடுத்தடுத்தபடியாக லோகேஷ் ட்ரெய்லர், டீசர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாராம். இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சையும் கூடிய விரைவிலே நடத்த திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுற படமாக இருக்கும் எனவும் சொல்லப்பட்டு வருது. அதாவது இப்போ கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர் குறித்து அடுத்த மாதம் இந்த படத்தோட ட்ரெய்லரை நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் என்று நம்ம சொல்லலாம். ட்ரெய்லர் 2 நிமிஷம் 30 செகண்ட் இருக்கும் எனவும், ட்ரெய்லரில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்குது எனவும், படத்துக்கான முக்கியமான ட்விஸ்ட்டே அந்த ட்ரெய்லரில் தான் இருக்குது என லோகேஷ் சொல்லியிருக்காரு. நீங்கள் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சுலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.